அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நேற்றைய தேதியில் போகி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இந்த போகியை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. போகி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரியன் கடகத்தை தாண்டும் பொழுது, அதாவது ஆடி மாதத்தை தாண்டும் பொழுது அனைவரும் வெள்ளாமை விளைச்சல் விதைக்கிறது. ஸோ அந்த காட்டு வேலை மற்ற வேலைகளில் அனைவரும் பிஸியாக இருப்பாங்க. ஸோ நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள் இதெல்லாம் தாண்டி கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அப்படி கடந்து வரும் பொழுது மகர மாதத்துக்குள்ளே சூரியன் அடி எடுத்து வைக்கிற நாளில் அறுவடைக்கு எல்லா பயிரும் தயாராகிடும். ஸோ அந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சின்றது பெருகும். ஸோ இந்த மகிழ்ச்சியை தக்க வைக்கணும், அதை கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த பழையன கழிதல். ஏன் பழையன கழிதல் அப்படின்னா, நம்ம இருக்கிற வீடு, நம்ம இருக்கிற சுற்றுப்புற சூழல்கள் நம்மளோட எண்ண அலைகளை ஈர்த்து வைக்கக்கூடியது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீட்டு சுவர், நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் நம்மளோட எண்ண அலைகளை ஈர்த்து வச்சுருக்கும். ஸோ இதனால தான் நம்ம பழசை எரிச்சிடணும் அப்படி சொல்கிறோம். ஸோ பழசை எரிச்சிட்டு, அதனால தான் வீட்டில் எல்லாம் சுண்ணாம்பு அடிப்பாங்க. சுண்ணாம்பு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், திருஷ்டி கழிக்கிறதுன்ற மாதிரி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பழைய எண்ணங்களை எல்லாம் புதுசாக மாற்றி விட்டுடும்னா, நீங்கள் சுண்ணாம்பு அடிக்கும் பொழுது அந்த பழைய எண்ணங்கள் ஈர்த்து வச்சுருக்கிறது எல்லாமே கழிஞ்சு போயிடும். ஸோ அப்போது புது உணர்வு, புது உணர்ச்சி எல்லாமே கிடைக்கும். ஸோ மகிழ்ச்சியை கண்டினியூ பண்ணுற காலமாக இந்த தை மாதத்துக்கு மேலே அமையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தை மாதத்துக்கு அப்புறம் தான் எல்லா கோவில்களோட கும்பாபிஷேகம், எல்லா கோவில்களில் திருவிழா இதெல்லாம் அடுத்தடுத்து ஆரம்பிப்பாங்க. அதே போல் வீட்டில் விசேஷங்கள் இதெல்லாம் நல்லபடியாக ஆரம்பிப்பாங்க. அதனால தான் பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படி சொல்கிறோம். என் உயர்வுக்கும் வெற்றிக்கும் முயற்சிக்கும் உறுதுணையாக உள்ள அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.